ஈஸியாக பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ பாஸ்தா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி கில்லுனா நல்லா உடையணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வறுத்தரைச்ச சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதும் 2 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போய் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட வேக வச்ச பாஸ்தா கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஈஸியான பாஸ்தா ரெசிபி ரெடி. தேங்க்யூ.